வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெயிட் கெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லாவே இருக்கேன், ஆனாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை. ஸோ பிடிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ, யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு வெயிட் கெயின் ஆகலை. ஸோ நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால நிறைய அசிங்கங்களும் அவமானங்களும் தான் எனக்கு மிச்சமாக இருக்குது. ஸோ நான் எப்படி என்ன பண்ணால் என்ன சாப்பிட்டா எனக்கு வெயிட் கெயின் ஆகும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த பர்சனுக்கு மட்டும் இந்த வீடியோவில் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேஷன் பண்ணுறேன். ஸோ வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா எடுத்தோடனே எல்லாம் சாப்பிட்டா மட்டும் வெயிட் கெயின் ஆகிடாதுங்க. நம்ம பாடியில் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். நேச்சுரலாகவே நம்ம பாடியில் டீடாக்ஸ் ப்ராசஸ் நடக்கும், பட் எல்லாருக்கும் நடக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய வயிறு தாங்க. ஸோ வயிறு நல்லா இருந்தால் உயிர் நல்லா இருக்கும். இது ஒரு பழமொழி, எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வயிறு குடல் பகுதி எதுவுமே சரியில்லைன்னா நம்ம கொடுக்கறது எதுவுமே அப்சர்வேஷன் நடக்காது, எல்லாமே கழிவுகளாக தான் ரிலீஃப் ஆகும். ஸோ நல்ல நியூட்ரிஷன் கொடுத்தோம் அங்கே அப்சர்வேஷன் நடக்கலைன்னா நம்ம கவனிக்க வேண்டிய பார்ட் நம்மளுடைய குடல் பகுதி. குடல் பகுதியை கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸை பண்ணுங்கள். செகண்டு, நிறைய சாப்பிட்டா தான் வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு வரிஞ்சு கட்டிட்டு சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு தேவையில்லாதது எல்லாமே கழிவுகளால் மட்டும்தான் ரிலீஃப் ஆகும். ஸோ நீங்கள் என்ன தான் வரிஞ்சு கட்டிட்டு சாப்பிட்டாலும் உங்கள் பாடியில் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நடக்கவே நடக்காது. ஒரு கெப்பாசிட்டி என்னவோ அந்த அளவுக்கு தான் நம்ம பாடி அப்சார்ப் பண்ணோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கணும், எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் எடுக்கணும், எந்த அளவுக்கு ரிச் ஃபைபர் எடுக்கணும், இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு குவான்டிட்டி வைஸில் கரெக்டாக எடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் உங்கள் பாடியில் நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நடக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் நிறையா ஃபுட்டை ஒரே டைமில் சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் நேரம், அதாவது ஸ்கிப் பண்ணி சாப்பிட்றது மூலமா கண்டிப்பாக நியூட்ரிஷன் வேல்யூ உங்கள் பாடியில் அப்சர்வேஷன் நடக்கும். ஸோ அட் ஏ டைம் நிறைய ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டைஜஷனில் ப்ராப்ளம் வரும். வெயிட் கெயினுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுமா, இது நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய டவுட்டுங்க. ஸோ நீங்கள் நல்ல மசில் மாஸோட நல்ல ஸ்ட்ரென்த்தான வெயிட் கெயின் உங்கள் பாடிக்கு வேணும்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பாடியில் புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறது மட்டும் இல்லை, நியூவான மசில் க்ரியேட் ஆனால் கூட அது பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மசிலாக க்ரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரொம்ப பெனிஃபிட் தவிர ஸோ அதெல்லாம் எந்த ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. ஸோ வெயிட் கெயின் ஆகட்டும் வெயிட் லாஸ் ஆகட்டும் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடிக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். வெயிட் கெயினுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா வெயிட் கெயினுக்கு மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 டிப்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ வெயிட் கெயின் பண்ணணும் ஹெர்பலைஃப் மூலம் நேச்சுரலான மெத்தடில் நல்ல மசிலோட பில்ட் பண்ணி நீங்கள் வெயிட் கெயின் பண்ண ஒரு நல்ல ஒரு பாடி ஸ்ட்ரக்சரான வெயிட் கெயின் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நேச்சுரலான மெத்தடில் உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராசஸ்க்கு என்ன தேவை, என்ன எக்ஸசைஸ் தேவை, என்ன டயட் தேவை, எப்படி ஃபாலோ பண்ணும், ஸோ இந்த மாதிரி டவுட்டுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய வெயிட் கெயின் ப்ராசஸ் என்னோட நேச்சுரலான வேயில் நீங்கள் பண்ண விருப்பமாக இருந்ததுன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.